சோழன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சேரன் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. இங்கே பாருங்க நான் வந்து நீ வந்து எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டா, அதுக்கு வந்து நீ ஆர்க்கிடெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடையா, நீ என்னடா நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லி வச்சுருக்க, எனக்கு ஒரு சின்ன பொய் தானே அப்படி சொல்லிட்டேன். அப்போ சொல்லிட்டேனா, ஆனால் இப்போ அவள் வந்து கேட்குறாளே நீங்கள் ஆர்க்கிடெக்ட் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆர்க்கிடெக்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டுட்டு நிலாவுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருனேன் அப்படின்னோடனே, டேய் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா, எவ்வளோ தாண்டா பொய் சொல்லி வச்சுருக்க, ஒரு பொய்யா வெளியே வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அந்த பொண்ணு நம்மளை பற்றி என்னடா நினைப்பா, நம்ம குடும்ப சூழ்நிலை பார்க்குறாள்ல, நானும் வேலைக்கு போகிறத பார்க்குறாள்ல, நான் ஒரு ஆர்கிடெக்ட்னு எப்படா அவள் நம்புறா, அவள் அப்படி தானே, அவளுக்கு ரொம்ப வெகுளின்னு அவ்வளோ தெரியாதுண்ணே ஒன்றும், டேய் இதெல்லாம் தப்புடா, இந்த மாதிரி வந்து தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து நீ பொய் சொல்லி வச்சுருக்கே, தப்புன்னு உனக்கு தெரியலையா, இங்கே பாருடா நீ முன்னாடி எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த பொண்ணோட நீ வந்து புருஷன் ஆகிட்ட, நீ தானே வந்து அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிற, ஆமாண்ணே வேணும்ண்ணே, நிலா பொண்டாட்டியா நீ நினைக்கிறல்ல, ஆமாண்ணே, அப்போ பொண்டாட்டியானா ஒருத்தன் எதையுமே மறைக்கக்கூடாதுடா, முதல்ல நீ எல்லா விஷயத்தையும் என்னென்ன பொய் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் நிலாவுக்கு சொல்லி புரிய வை, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இந்த அண்ணன் நம்ம எதாவது ஹெல்ப் கேட்டால் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகுது, இது சரியில்லையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து நிலா என்ன கிளம்பலாமா அப்படின்றாங்க, எங்கே அப்படின்றாங்க. உடனே சோழன்கிட்ட வேற எங்க, நான் தான் சொன்னேன்ல உங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன இவ திடீர்னு வரேன்றாலே, இல்லைங்க இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கே போகல, ஏங்க போகல, நான் வரதால போக மாட்டேங்கிறீங்களா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் நிஜமாலே போகலங்க, இன்றைக்கி வேறு ஒரு வேலை வந்துடுச்சுங்க, அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேங்க, அப்படிங்களா, அப்போ இன்றைக்கி போக முடியாதா, சாரி நிலா போக முடியாது ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்க. அப்படின்னா வந்து நான் உங்க அண்ணன் கூட போயிடுறேங்க. என்னது என் அண்ணன் கூட போறீங்களா? ஆமாங்க. அவரும் ஆர்க்கிடெக்ட் ஜாப் தானே பண்றாரு. அவருக்கு எவ்வளோ சைட் விசிட் போவார்ல. நான் கூட வந்து கூட போனா எனக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. ஐயய்யோ! வேணாங்க சொன்னா கேளுங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம். நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க. ஆனா உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு. அவர் கண்டிப்பா வேணான்னு சொல்லவே மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அண்ணா அப்படின்னோனே, என்னம்மா சொல்லுமா அப்படின்னோனே, வேலைக்கு கிளம்புறீங்களாண்ணா? ஆமாம்மா வேலைக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். அண்ணா என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. உன்னையுமா? அங்க அங்கே வேணாம்மா சொன்னா கேளு, ரொம்ப வந்து புழுதியாக இருக்குமா, அங்கெல்லாம் உட்கார மாட்டோமா, பரவாயில்லண்ணே, யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நானும் பார்ப்பேன்ல, எனக்கு இங்கே செம்மையாக போர் அடிக்குதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே போகலாண்ணே அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லைம்மா சொன்னால் கேளுமா, அங்கே கட்டணம் கட்டுறாங்கம்மா, உனக்கு சிரமமாக இருக்கும், நான் வந்து வேலை செய்கிறது வேற அப்படின்னோடனே உடனே ஓடி வந்துடுறாரு சோழன். ஐயோ அண்ணன் உண்மையை சொல்லிட்டு போகிறாருன்னு, அண்ணா நான் தான் சொல்லியிருக்கேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நிலா, நான் சொல்கிறேன்ல, அண்ணனை ஏன் நிலா தொல்லை பண்ணுறீங்க, நான் சொல்கிறது புரியல நிலா, உங்களை என்ன இப்போ போர் அடிக்கக்கூடாது உங்களுக்கு அவ்வளோதானே, சரி நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு எங்கேயும் போவேணாம், நான் அண்ணன் கூடயே போகிறேன் சும்மா இருக்கீங்களா அப்படின்னோடனே, உடனே வந்து என்னடா எல்லாத்தையும் சொன்னியா இல்லையா அப்படின்னோடனே, என்ன சொன்னீங்க இல்லையான்னு கேட்குறீங்க, இல்லைம்மா அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அதுக்கு தான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் நான் பண்ணியிருந்தேன், அதுதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடனே, என்னென்ன சொல்கிறீங்க, அவன்கிட்டயே கேட்டுக்கம்மா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே அப்பாடா தப்பிச்சேன், அது ஒன்றும் இல்லை நிலா, நான் வந்து சாதாரணமாக வந்து சொல்ல போய் அது வேறு விஷயமாயிடுச்சு, அண்ணன் என்கிட்ட சொல்லிச்சா நிலாவெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு, அதுதான் உங்ககிட்ட சொல்லணுச்சு, அப்படியா அண்ணன் உங்ககிட்ட சொன்னாரா, ஆமாம், ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானா என்னன்னு தெரியலையே, நிலா வந்து என்ன கேள்வி என்ன நினச்சிக்கிட்டான்னு தெரியலையே, நான் சோழன் வந்து எதோ சொல்லிட்டு இருக்கானே, உண்மையை சொல்லுவானா பொய்ய சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு சேரன். இங்கே வந்து சோழன் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடையாரு. சரிங்க இப்போ என்ன நான் எங்கேயும் வரக்கூடாதா, சரி நான் கோயிலுக்கு அது போட்டுமா இங்கே எங்காவது அப்படின்னோன்னா, அது போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைங்க உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் அதை பாருங்கள் நான் போகிறேன்னா, ஐயோ இப்படி மிஸ் ஆகிடுச்சேன்னு டென்ஷனாக